ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 307வது சிறப்பு பதிவு, கொட்டையூர் கோடீஸ்வரராக சிவன் கோடி பலன் நல்க காரணம் என்ன, மெய்சிலிருக்கும் வரலாறு என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயர்ரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களது சேனலில் அவருடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து விளக்கமாக கூறியுள்ளேன். தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். கோடீஸ்வரராக ஆதிசிவன் எழுந்தருளி அருளாசி நல்கும் கொட்டையூர் கோடீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் வட்டத்தில் அமைந்து உள்ளது. அப்பரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலம். கும்பகோணம் சப்தஸ்தான தலங்களில் இதுவும் ஒன்று. இறுதியாக 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மாசி மகாமகம் கும்பமேளா சமயம் மகாமக குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியை தொடர்ந்து 23 ஏப்ரல் 2016 அன்று ஏலூர் பல்லக்கு திருவிழா என்னும் விழா நடைபெற்றது. விழா நாளில் பல்லக்கு இக்கோவிலுக்கு வந்து சென்றது. ஆமணக்கு கொட்டை செடியின் கீழ் சுயம்பு மூர்த்தியாக கோடீஸ்வரர் சிவன் சுயம்புலிங்க உருவில் வெளிப்பட்டதால் இவ்வூருக்கு கொட்டையூர் என்னும் பெயர் வந்தது. மூலவர் மீது பானம் முழுவதிலும் கொட்டை கொட்டையாக ஆமணக்கு செடியின் காய் காய்த்த மாதிரி காணப்படுகிறது. இத்தலத்தில் புண்ணியம் செய்தாலும் பாவம் செய்தாலும் கோடி மடங்காக பெருகும் என்பது தொன்று தொட்டு கூறப்பட்டு வரும் உண்மை ஆகும். இங்கு பாவம் செய்தால் கோடி மடங்காக பெருகும். அதற்கு கழுவாய், அதாவது பரிகாரமே செய்ய இயலாது என்பதால் கொட்டையூரில் செய்த பாவம் கட்டையோடே என்ற பழமொழியே விளங்குகிறது. அதாவது நாம் பிணமாகி கட்டையிலே எரியும் போது கூட அந்த பாவமானது நம்மை தொடர்ந்து வந்து மறுபிறவியிலும் நம்மை வாட்டும் என்பது ஆகும். இவ்வாறு வேறு எந்த திருத்தலத்திலும் இல்லாத அளவு செய்யும் புண்ணியங்களும் கோடி மடங்காக பெருகி அதீத நன்மைகளை அள்ளி தரும். இதற்கு மூல காரணமாக உள்ளது ஒரு உன்னதமான தியாக கதை. அது என்னவென்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் காவேரி ஆறு திருவலஞ்சுழியில் வலம் சுழித்து திசை மாறி சென்றது. அவ்வாறு வலம் சுழித்து சென்ற காவேரியால் பாதாள லோகத்திலிருந்து 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் நாகமாக வெளிப்பட்டார். மாபெரும் உருவம் கொண்ட அவர் வெளிப்பட்டதால் அவ்விடத்தில் ஒரு பெரிய பிளத்துராரம், அதாவது பள்ளம் ஏற்பட்டது. பாய்ந்து வந்த காவேரி ஆறு முழுவதும் அந்த பள்ளத்தினுள் இறங்கி பாதாள லோகம் சென்று இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டது. அச்சமயம் கோட்டையூரில் ஆத்ரேய மகரிஷி என்ற மகாமுனிவர் எந்நேரமும் யோக நிஷ்டையிலிருந்து அரும்தவம் ஆற்றி வந்தார். ஹேரண்டம் என்றால் ஆமணக்கு என்று அர்த்தம். ஏராளமான ஆமணக்கு செடிகள் இருந்த இடத்தில் தவம் செய்து வந்ததால் அவர் ஹேரண்ட முனிவர் என்றும் மக்களால் அன்புடன் போற்றப்பட்டார். ஆகவே இத்தலத்திற்கு வில்வாரண்யம், ஏரண்டபுரம் என்றும் பல பெயர்கள் முன்னாளில் இருந்தன. காவேரி இல்லாமல் சோழநாடு ஏது? சோழநாடு சோறுடைத்து என்ற பெயருக்கேற்றாற்போல் செல்வ வளம்தான் ஏது? மக்கள் உண்ண உணவுதான் ஏது? சோழ மன்னன் திகைத்தான். ஒரு சிறந்த மன்னனின் கடமை அடுத்து காவேரி ஆற்றை எவ்வாறு வெளியே கொண்டு வர முயற்சிப்பது என்பதுதானே. ஆனால் எந்த ஒரு மனிதனாலும் இயலாத காரியமாயிற்றே அது. அதில் பாதாளத்தில் சென்றுவிட்ட காவேரி ஆறை மீட்டெடுக்க உபாயத்தை எம்பெருமான் சிவனாரை தவிர வேறு யாரால் கூற இயலும்?
சிவபெருமானை இரவும் பகலும் தொழுத வண்ணம் விடிவு வேண்டிய மன்னனுக்கு ஓர் அசரீரி கேட்டது. எப்போது ஒரு மகான் தன் இன்னுயிரை பலியிட்டு இந்த பள்ளத்தினுள் இறங்கி தன்னையே நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் பலி கொடுக்க தயாராக உள்ளாரோ அவரை நாடிச்செல், உன் வேண்டுதல் நிறைவேறும் என்று. மன்னனுக்கு உடனே அவ்வாறு கொட்டையூரில் அருந்தவம் ஆற்றி வரும் ஆத்ரேய மகரிஷியின் நினைவே வந்தது. ஓடோடி வந்த அவன் முனிவரின் திருப்பாதங்களில் பணிந்து சிவ நிபந்தனையை கூறினான். அது கேட்ட மகான் பெருந்தன்மையாக, மன்னர் மன்னா, என்னை மனதில் நினைத்து சிவன் கூறிய வார்த்தையின் அர்த்தம் எனக்கு புரிகிறது. இனி இந்த உடல் மூலம் வாழும் மண்ணுலக வாழ்க்கையை விடுத்து ஆன்ம பிரகாசத்துடன் அருட்பெருஞ்சோதியாக விளங்கும் இறைவனுடன் ஒன்றிணைவேன். என்னே எனது பாக்கியம் என்று கூறி ஒரு நல்ல நாளில் சிவநாமத்தை உச்சரித்தபடியே பள்ளத்தினுள் இறங்கினார். கூடியிருந்த மக்களும் மன்னரும் நன்றியுடன் கண்ணீர் மல்க கரம் கூப்பி தொழ அவர்களிடம் விடைபெற்ற மாமுனிவர் பள்ளத்தினுள் இறங்கவுமே அந்த பெரும் பள்ளமானது உடனே மூடிக்கொண்டது. காவேரி ஆறு வெள்ளமென பிரவாகம் எடுத்து பாய ஆரம்பித்தது. அப்போது வெளிப்பட்ட சுயம்பு லிங்கமே தியாகத்தின் உருவான தியாகேஸ்வரர் தோன்றிய கோடீஸ்வரர் சுயம்புலிங்கம் ஆகும். தனக்கென வாழ்ந்து மறைந்தவர்கள் கோடானு கோடி பேர். ஆனால் பிறர்க்காக வாழ்ந்து தன் இன்னுயிரை தியாகம் செய்த ஹேரண்ட முனிவர் ஆத்ரேய மகரிஷியோ அந்த கோடீஸ்வரர் சுயம்புலிங்கத்தின் சன்னதிக்கு அருகிலேயே அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு என்றும் நல்லாசி நல்கும் பெரும்பேறு பெற்றார். அந்த தியாக திருவுரு வாழ்ந்த இடத்தில் சாதாரண புண்ணியம் கோடி பலன் தரும் ஒன்றாக ஆவதும் பாவம் கோடியாக பெருகும் விந்தையும் நடப்பதற்கான காரணம் தற்சமயம் புரிகிறது அல்லவா? அந்த மாமுனிவரால் உருவாக்கப்பட்ட இறைவனை வழிபட உருவாக்கி உபயோகித்த தீர்த்த கிணறு அமுத கிணறு என்ற பெயருடன் இன்றும் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் உள்ளது. உருவாக்கிய அந்த முனிவரின் உள்ளம் போல் தெளிந்து தூயதாக பொலிவது. அந்த தூய்மை காரணமாக அதில் சிவபெருமானே தீர்த்த வடிவில் எழுந்து அருளினார். சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே என்பது இங்கு இறைவன் கோடீஸ்வரரை போற்றி பணிந்த அப்பர் திருவாக்கு. முற்காலத்தில் இதில் நீராடிய பக்தர்கள் புற தூய்மை மட்டுமல்லாது அகத்தூய்மையும் பெற்று கல்வி, அறிவு, ஒழுக்கங்களில் சிறந்து நல்ல குணநலன்கள் மற்றும் ஞானத்தை ஒருங்கே பெற்றார்கள். முற்காலத்தில் திரிகர்த்த தேசத்து அரசன் சத்தியாதி என்பவனின் மகன் சுருசி என்பவன் தீய காரியங்கள் செய்து பெற்ற சாபத்தால் பிசாசு வடிவம் அடைந்தான். பல ஊர்களுக்கு சாப விமோசனம் வேண்டி அலைந்து திரிந்து மனம் வருந்திய அவன் இந்த கிணற்றில் நீராடியதால் பிசாசு வடிவம் நீங்க பெற்று தன் சுந்தர வடிவை மீண்டும் பெற்றான் என்று இந்த தல மான்மியம் கூறுகிறது. எப்பினேயும் தீர்க்கும் கோடி தீர்த்தமாக வற்றாத நிலையில் இத்தீர்த்தம் இன்றும் உள்ளது. இறைவனுக்கு திருமஞ்சனம் இதன் மூலமே செய்யப்படுகிறது. ஆத்ரேய கோத்திரக்காரர்கள் இக்கோவிலுக்கு வந்து சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வழிபடுகின்றனர். கோடி லிங்கங்கள் பலனை தன்னகத்தே கொண்ட கோடீஸ்வரன் கங்கையை தாங்கிய இடத்திலிருந்து இன்றும் கங்கை நீர் புனித நீராக அரும்பி மெய்சிலிருக்க வைக்கிறது. இவ்வூரின் மற்றொரு தனிப்பெரும் சிறப்பு என்னவென்றால், இங்கு எழுந்தருளியுள்ள சுயம்பு விநாயகரை உடல் முழுவதும் சிறு சிறு விநாயகர்கள் வடிவத்தோடு காணக்கூடிய அற்புத நிகழ்வு ஆகும். கோடி நல்லாசிகளை நல்கும் இவரும் கோடி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் பாடி உள்ளார். உட்பிரகாரத்தில் உள்ள சக்திமிகு முருகப்பெருமான் கோடி சுப்பிரமணியர் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு திருமுகத்துடனும் 4 திருக்கரங்களுடனும் தன் தேவியர் இருவருடன் கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார். கோவிலின் நுழைவாயிலில் தண்டாயுதபாணி சன்னதி உள்ளது. பத்ரயோகி என்ற முனிவருக்கு இங்குள்ள அம்பாள் பந்து விளையாடும் திருக்கோலத்தில் காட்சி அருளினார். ஆகையால் இவர்கள் பந்தாடு நாயகி என்ற திருக்கோலத்தில் ஒரு கால் பந்தை எட்டி உதைப்பது போன்ற நிலையில்
அருளாசி நல்குகிறார்கள். பக்தர்கள் செய்யும் பாவங்களை தன் காலால் எட்டி உதைத்து அருள் செய்பவர்கள் என்ற பொருளில் இவ்வாறு சிலை வடிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டில் முன்னேற ஆர்வம் கொண்டவர்கள் இந்த அம்மனை தவறாது நாடி வந்து வழிபட்டு செல்கின்றனர். இவர் கோடியம்மை என்னும் திருநாமத்துடனும் அழைக்கப்படுகிறார். மூலவர் சன்னதிக்கு செல்லும் முன்னர் உட்புற பிரகார வாசலில் சிவகுடும்பம், நாரதர் மற்றும் முப்பெருந்தேவியர் சிற்பங்கள் அழகுற செதுக்கப்பட்டுள்ளதை தரிசித்து மகிழலாம். நந்தி சிறியவரானாலும் கழுத்தில் மணிகளுடன் அழகுற காட்சி அருளுகிறார். பஞ்சலிங்கங்கள் சிறு நந்தியுடன் அற்புதமாக செதுக்கப்பட்டு உள்ளன. எங்கும் இல்லாத வண்ணம் இங்கு நவகிரகங்கள், வாகனங்கள் மற்றும் எந்திரங்களுடன் காட்சி அருளுகின்றனர். திருத்தோரண வாயிலின் மேற்புறத்தில் மீனாட்சி திருக்கல்யாணம், பெருமாள், மீனாட்சி அன்னை, சொக்கநாதர், பிரம்மா, நாரதன் மற்றும் குண்டோதரன் இவர்களின் அழகிய சிற்பங்கள் காணப்படுகின்றன. இத்திருக்கோவிலில் சுரங்கப்பாதை உள்ளது. பல்லவ மன்னர்கள், சோழ மன்னர்கள் போன்றோர்கள் இத்திருக்கோவிலை பராமரித்து இருக்கின்றார்கள். கோடி சண்டேஸ்வரரும் சேர்த்து பஞ்சமூர்த்திகளாக கோடீஸ்வரர் சிவன், கோடி முருகர், கோடி விநாயகர், கோடியம்மை பந்தாடு நாயகி மற்றும் கோடி தட்சிணாமூர்த்தியும் எழுந்தருளி அருளாசி நல்குகின்றனர். நால்வர் சன்னதி அழகானது. மார்க்கண்டேயரும் இங்கு வந்து இறைவனை வழிபட்டு நல்லாசிகள் பெற்றுள்ளார். ஒரு சமயம் சோழ மன்னன் ஒருவனுக்கு கோடி லிங்கமாகவும் கோடீஸ்வரர் காட்சி கொடுத்ததால் இக்கோவிலுக்கு கோடீச்சுரம் என்ற பெயரும் வழங்கப்படுகின்றது. உலகில் கோடி கோடியாக செல்வம் உடையவரை கோடீஸ்வரர் என்று அழைக்கின்றோம். அவர்கள் வாழ்வு முடிசார்ந்த மன்னரும் பிடிசாம்பல் ஆனார் என்பதற்கேற்ப முடிவில் வெறும் சாம்பலே. ஆண்டியும் இங்கே அரசனும் இங்கே என்றிருப்பது சுடுகாடு. நாம் நம் வாழ்வில் சேர்க்க வேண்டியது கோடி பணம் அல்ல, கோடீஸ்வரர் சிவன் அருள். அதுதான் இம்மையிலும் மறுமையிலும் கூட வரும் கோடி. மீதி பொருள் கோடி நாடி ஓடி தேடி பின் அவற்றால் இறுதி காலத்தில் ஏதும் பயனில்லை என்று மனம் வாடி பொன்னான வாழ்வை தொலைக்காமல் கோடீஸ்வரர் பாதார விந்தங்களை பாடி மகிழ கோட்டையூர் கோடீஸ்வரர் கோவிலுக்கு வாருங்கள். அன்னையும் பந்தாடு நாயகியாக பாவங்களை பந்தாடும் விந்தை கண்டு அகம் மகிழ்வீர்கள். இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.